திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பேசினார். முதலமைச்சரின் காட்டமான விமர்சனத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள பாஜக அமைச்சரை அழைத்து விழா நடத்தியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். நாணய வெளியீட்டு விழாவில் கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு கூட மேடையில் இடம் இல்லை எனவும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். நாணய வெளியீட்டு விழாவை தமிழக அரசுதான் நடத்தியது, மத்திய அரசு இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். முதலமைச்சருடைய பல்வேறு கருத்துக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் இன்று காலையிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவில் பங்கேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் தற்போது ஒரு பெரிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதில் முதல்வருடைய பல கேள்விகளுக்கு அதில் விடையளித்திருக்கின்றார். குறிப்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தது எனவும் அவற்றை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். கோ பேக் மோடி என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மேடைக்கு மேடை பேசினார்களோ அந்த பாஜகவை தற்போது அழைத்து வந்து பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் ஒருவரை அழைத்து வந்து தற்போது நாணய வெளியீட்டு விழாவை சென்னையில் நடத்தியிருக்கிறார்கள் என்று திமுகவை அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். அதே போல முதல்வர் காலையில் பேசும்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அதிமுக சார்பிலே இரங்கல் கூட்டங்கள் நடத்தப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய தலைவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நினைவு நாட்களின் போது நினைவு கூட்டங்கள் இரங்கல் கூட்டங்கள் நடத்தி வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் ஒரு நினைவிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல ஜெயலலிதா அவர்களுக்கு முழு உருவ சிலை ஒன்றும் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசு பங்கேற்கவில்லை என்றும் அதே நேரத்தில் தங்களுடைய அந்த கட்சி சார்ந்த குறிப்பாக தங்களுடைய தலைவர் ஒருவருடைய நாணய வெளியீட்டு விழாவிற்கு மட்டும் பாஜக சார்ந்த அமைச்சரை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருக்கின்றார். அதே போல 2006 முதல் 2011 வரை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தொடர்வதற்கு உற்ற துணையாக இருந்தது காங்கிரஸ் என்றும் ஆனால் இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே சாராம்சமாக குறிப்பிட்டிருக்கின்றார். பாஜகவுடன் கள்ள உறவு என்று அதிமுகவை பார்த்து பலமுறை திமுகவினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு முறை நாங்கள் குறிப்பிட்டதற்கு அவர்களுக்கு கோபம் வருகிறது என்ற ரீதியிலும் அவர் தன்னுடைய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தங்களுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாஜகவினரை அழைத்து வந்து இந்த கூட்டங்களை நடத்துவதாகவும் இந்த விழாக்களை நடத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.